வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர். இந்த டாபிக் எதனுடைய சப் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல் மற்றும் அதனுடைய வகைகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சப் டாபிக் தான் இந்த இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர். சரி, இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன பார்த்துடலாம். இடுகுறி பெயர் அப்படின்றது இந்த உலகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா பொருட்களுக்குமே ஒவ்வொரு பெயர் வச்சுருப்பாங்க. அது உயிருள்ள பொருட்களாக இருக்கலாம், உயிரற்ற பொருட்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில பெயர்களுக்கு காரணத்தோடு பெயர் வச்சுருப்பாங்க. சில பொருட்களுக்கு என்ன காரணமே தெரியாது, நம்மளுடைய முன்னோர்கள் பெயர் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நாமளும் என்ன பண்ணியிருக்கோம், அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பெயர் நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம். அது என்ன காரணம் நமக்கும் தெரியாது. சரிங்களா? அப்போ இடுகுறி பெயர் என்றால் காரணமன்றி ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு உயிரினத்திற்கோ பெயர் சூட்டப்படுவது, அது இடுகுறி பெயர். அது காரண பெயர் என்றால் காரணத்தினோடு ஒரு பொருளுக்கோ ஒரு உயிரினத்திற்கோ பெயர் சூட்டப்படுவது, அது காரண பெயர். புரியுதுங்களா? இடுகுறினா காரணம் இல்லாமல், காரண பெயர்னா காரணத்தோடு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. சின்ன வயசில் உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பேர் வச்சிடலாம்? ஒரு கண்ணன். சரிங்களா? இதுவே பூங்குழலி. சரிங்களா? அதுவே உங்களுக்கு இசை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இசையரசன். அதுவே உங்களுக்கு கண்கள் அழகாக இருந்ததுன்னா குழந்தையில பூவிழி, ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ரொம்ப இலக்கணமாக நடந்துக்கிறான்னா இலக்கணா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். சரிங்களா? அப்போது சில பெயர்கள் காரணத்தினோடு வழங்குவதும் உண்டு, சில பெயர்கள் காரணம் அன்றி வழங்குவதும் உண்டு. அதை பற்றி பார்க்கக்கூடியதுதான் இந்த வகுப்பு. இப்போ இடுகுறி பெயர் என்றால் காரணமன்றி பெயர் சூட்டப்படுதல். இதை 2 வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். என்னது? 1 இடுகுறி பொதுப்பெயர், 2 இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்தபடியாக காரண பெயர் அப்படின்றது காரணத்தினோடு சூட்டப்படக்கூடிய பெயர் தான் காரண பெயர். இதுவும் 2 வகைப்படும். ஒன்று காரண பொது பெயர், மற்றொன்று காரண சிறப்பு பெயர். ஓகே, இதுக்கு மேலே கடகடன்னு முடிச்சிடலாம். இந்த இடுகுறி பெயர் காரண பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வகைகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த இந்த டாப்பிக்கே ஓவர். சரி, சொல்லிடுறவங்க. முதல்ல இடுகுறி பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுகுறி பெயர் என்பது நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? உதாரணத்திற்கு மண், மரம், காற்று, இதுக்கு எல்லாமே பாருங்கள், என்ன காரணமே தெரியாது, ஆனால் பெயர் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பெயர்கள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மண்ணுன்னு என்னது, என்ன காரணத்துக்காக மண்ணுன்னு பேர் வச்சாங்க தெரியாது. மரம்னா என்னது, என்ன காரணம் தெரியாது. காற்றுனா இதுக்காக காற்றுன்னு பேர் வச்சாங்க தெரியாது. ஆனால் இதற்கெல்லாம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு காரணமன்றி பெயர் சூட்டப்பட்டுள்ளதை தான் என்ன சொல்கிறோம், இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடுகுறி பெயரையே நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இடுகுறி பொது பெயர், மற்றொன்று இடுகுறி சிறப்பு பெயர். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த பொது சிறப்பு மட்டும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அது இடுகுறிக்கும் வரும், காரண பெயருக்கும் வரும். இப்போ பாருங்கள், இடுகுறி பொது பெயர் என்றால் என்ன? இடுகுறின்னு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல காரணம் இன்றி பெயர் சூட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடுகுறினா காரணமன்றி பெயர் சூட்டப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இடுகுறி பொது பெயரா, இதுக்கும் காரணமன்றி வரக்கூடியது தான். இடுகுறி சிறப்பு பெயரா, இதுக்கும் காரணமன்றி வரக்கூடியது தான். இப்போ பார்க்கலாம். இடுகுறி பொது பெயர் என்பது ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையோடு எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரே தன்மையுடைய எல்லா பொருட்களையுமே பொதுவாக அழைப்பதுங்க. சிம்பிளாக சொல்லலாம். எப்படி? உதாரணம் மரம் மற்றும் காடு. இப்போ மரம் இருக்கா, இதுக்கு என்ன காரணத்துக்காக மரம் பேர் வச்சாங்க தெரியாது. காடு என்ன காரணத்துக்கு வச்சாங்க அதுவும் தெரியாது. ஆனால் இப்போ பொதுவாக காரணம் அல்லாமல் பொதுவாக அழைக்கப்படக்கூடிய ஒரு பெயர் மரம். மரம் பொதுவாக சொல்கிறது என்ன மரம்? பனைமரமா, தென்னை மரமா, மாமரமா தெரியாது. காடு என்ன காடு? வறண்ட காடா, முள்காடா, மேட்டுக்காடா, சுடுகாடா, அதுவும் தெரியாது. ஆனால் பொதுவாக சொல்லியிருக்காங்க, காரணம் தெரியாது. புரியுதுங்களா? எஸ். அடுத்து பார்க்கலாமா? இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர். ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். உதாரணம் மாமரத்தை குறிக்கக்கூடிய மரம். கருவேலங்காடு. அந்த கருவேலங்காடுன்னா ஒரு முள்ளுக்காடு இருக்கு இல்லையா, அதுதான் கருவேலங்காடு. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? மரம், காடு, இது என்னது? இடுகுறி பொது பெயரா? ஆமாம். ஆனால் இப்போ அந்த மரத்துலேயே குறிப்பிட்டு சிறப்பாக என்ன கூறியிருக்கோம்? மரத்துலேயே மாமரம், மாங்காய்களை காய்க்கும் மரம் மாமரம் குறிக்குது. இதுக்கு முன்னாடி காடுன்னு பார்த்தோமா, அது இடுகுறி பொது பெயர். ஆனால் இப்போ இடுகுறி சிறப்பு பெயரில் கருவேலங்காடுன்னு கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா கருவேல முள்காட்டை குறிப்பிடக்கூடிய ஒரு சிறப்பு பெயர், அவ்வளோதாங்க. எனிவே இடுகுறின்னு வந்துட்டா காரணம் அல்லாமல் வழங்கக்கூடிய பெயர். இங்கேயும் இடுகுறி இருக்குது. அப்போது காரணமன்றி ஒரு பொது பெயராக இருக்கா, எடுத்துக்காட்டு என்னது வரும்? காரணமின்றி அழைக்கப்படக்கூடிய சிறப்பு பெயர் இருக்கா, அது எடுத்துக்காட்டு என்ன வரும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக காரண பெயர். காரணத்தினோடு வழங்கக்கூடிய பெயர் காரண பெயர். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தினோடு ஒரு பொருளுக்கு வழங்கக்கூடிய பெயர் காரண பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ என்னென்ன பொருட்களுக்கு காரணம் இருக்குன்னா, சிம்பிளாக நம்ம வீட்லேயே பாருங்கள், நாற்காலி. நம்ம வகுப்பில் பாருங்கள், கரும்பலகை. ஏன் நாற்காலின்னு பேர் வந்துச்சு? என்ன காரணம்? 4 கால்களை உடையதால் நாற்காலி. அதே 3 கால்கள் உடையதா முக்காலி. சொல்கிறோமா? அடுத்தபடியாக கரும்பலகை. பலகை நிறைய பலகை இருக்குது. காய்கறி வெட்டுறது கூட பலகை தான். கசாப்பு போடுறது கூட ஒரு பலகை தான். ஆனால் நிறைய பலகை இருக்குது. கரும்பலகைனா முடிஞ்சு போச்சு, டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அப்படி இருந்ததுன்னா காரணத்தினோடு வழங்கப்படக்கூடிய பெயர். இந்த காரண பெயரையும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று காரண பொதுப்பெயர், மற்றொன்று காரண சிறப்பு பெயர். முன்னாடி பார்த்தோம் இல்லையா இடுகுறி பெயர், அது எப்படி 2 வகையாக பிரிச்சுமோ அதே மாதிரி தான் இதுவும் 2 வகை. ஒன்று பொதுப்பெயர், மற்றொன்று சிறப்பு பெயர். இப்போது காரண பொதுப்பெயர் என்றால் என்ன? காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர். இப்போ பாருங்கள், காரணத்தினோட ஒரு பெயர் இருக்கும், ஆனால் அதை பொதுவாக சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. பொதுவான எப்படி? பறக்கக்கூடியது எல்லாமே பறவை, சரிங்களா? ஒரு கேங், ஒரு கூட்டமாக இருக்குது, அதுக்கு பேர் அணி. என்ன அணின்னு சொல்லலை, பறவை மற்றும் அணி. எனவே பறக்கக்கூடியது பறவைன்னு தெரியும், அது என்ன பறவைன்னு சொல்லலை. அப்போ பொதுவாக சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன பறவை? என்ன பறவைனாலும் இருக்கலாம், ஓகேவா? ஆனால் என்ன பறவைன்னு சிறப்பை எதுவும் சொல்லலை. இப்போ அடுத்தபடியாக காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர் இதில் பொதுவாக கூறப்பட்டு இருப்பதில் குறித்து சிறப்பாக கூறுவாங்க. பார்க்கலாமா? குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். எப்படி? எடுத்துக்காட்டு வளையல், மரங்கொத்தி. இப்போது வளையல் என்பது என்னது? வளையமாக இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்குங்க. ஆனால் வளையல்னு சொல்லிட்டா கைக்கு போடக்கூடிய வளையல் அப்படின்னு நமக்கு நாமளே அசம்ஷன் பண்ணிப்போம் இல்லையா? அதுவே கை கடிகாரம் அப்படின்னா, கடிகாரம் சுவரில் மாட்டினா சுவர் கடிகாரம். இதுவே ஒரு பேருந்து நிலையம், ஒரு பெரிய ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் பிளேஸ் இருந்ததுன்னா அது வந்து மணிக்கூண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கை கடிகாரம்ட்டா கையில் மட்டும் தான் கட்ட முடியாது, கை கடிகாரம், சரிங்களா? அதே மரங்கொத்தினா பறவை இனத்தில் நிறைய பறவை இனம் இருக்குது. அது என்ன பறவை இனம் சிறப்பை எதுவுமே கூறலையா? அப்படி கூறியிருந்தாங்கன்னா அது மரங்கொத்தி. மரங்கொத்தின்னு போட்டாவே போதும், இது பறவை இனத்தை குறிக்குது, அதுவும் மரத்தை கொத்தக்கூடிய பறவை இனத்தை குறிக்கிறது. இவ்வாறு காரணத்தினோடும் ஒரு சிறப்பாகவும் கூறக்கூடியது தான் இந்த காரண சிறப்பு பெயர். எனவே காரணமும் அதில் சிறப்பும் இடம்பெற்றிருக்கும். எனவே காரணமும் இருக்கும், அதில் சிறப்பான ஒரு தனித்துவமும் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் காரணம் பொது பெயரில் பொதுன்னு வந்துருச்சா, பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க, சிறப்பாக எதையுமே குறிப்பிட்டு கூறலை. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் எக்ஸாம் டைமில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, தெரிஞ்சதே தவறு பண்ணிட்டு வந்துடுறாங்க. சரி, இதை நம்ம நடத்திட்டோம். எந்த மாதிரி ஆங்கிளில் கொஷின் கேட்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பறவை, அணி, வளையல், மாங்கொத்தி, இந்த மாதிரி 4ஐயும் கொடுத்துட்டு பறவை அணி என்பது என்ன மாதிரியான இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்கலாம். இது ரெண்டுமே என்னது? காரண பொதுப்பெயர். அதே போல் வளையல் மரங்கொத்தி என்பது என்னது? காரண சிறப்பு பெயர். ஒருவேளை இப்படி கூட கொஷின் கேட்கலாம், கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. எப்படி? ஆப்ஷன் ஏ வளையல், ஆப்ஷன் பி மாங்கொத்தி, சரிங்களா? ஆப்ஷன் சி வந்து கை கடிகாரம், ஆப்ஷன் டி பறவை. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 3 வந்து காரண சிறப்பு பெயர், சிறப்பாக கூறப்பட்டிருக்கும் பெயர் சிறப்பு பெயர், அல்லது காரணத்தோடு சிறப்பாக கூறப்பட்டு இருக்கும் பெயர் காரண சிறப்பு பெயர். அந்த ஒன்று மட்டும் கடைசி ஆப்ஷன் டியில் பறவை தனித்து நிற்கும். ஏன்னா பறவைன்னு சொல்லியிருக்கான், அது என்ன பறவை? சிட்டுக்குருவியா, மைனாவா, காக்கையா, மீன் கொத்தியா, மரங்கொத்தியா, எதுவுமே கொடுக்கல. அப்போ பொதுவாக இது மட்டும் தனித்து நிற்கிறது. அப்போ இது காரண பொது பெயர், காரணமும் இருக்கும் பொதுவாகவும் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். இதில் இருக்குது பாருங்கள், காரணம் பொது பெயராக காரணம் கருதி பொதுவாக அழைப்பது. கீழே பாருங்கள், இதில் காரணம் கருதி சிறப்பாக அழைப்பது அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனவே இடுகுறின்னா காரணமன்றி ப்ளஸ் பொதுவாக அழைக்கக்கூடியது.
இடுகுறினா காரணமன்றி சிறப்பாக அழைக்கப்படக்கூடியது. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஓகே, இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக இதே போன்ற மற்ற வகுப்பில் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து கொஞ்சம் டெப்த்தான கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சார்ந்த ஒரு வீடியோ வகுப்பு ஒன்று போட்டு விட்டுறலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோவை பற்றின ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.